السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. قال نبينا صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு சக்கராத்துல் மௌத், மரண நிலை. சக்கராத் என்றால் சுக்கூர். ஒரு மனிதன் போதையில் இருந்தா எப்படி இருப்பானோ அந்த போதைக்கு தான் சுக்குர் என்பதாக சொல்லுவாங்க, சக்கரம். அந்த நிலையில மரண நேரத்தில், ரூஹை எடுக்கப்படும் நேரத்தில் ஒரு மனிதன் இருப்பான். அதனால்தான் சக்கராத்துல் மௌத் என்பதாக சொல்றான். மௌத்தினுடைய மதிமயங்கிய நிலை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு காலில் அடிபட்டு விட்டால், இல்லை கையில் ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சுன்னு சொன்னா அதனுடைய வேதனை அவனுடைய அடிப்பட்ட இடத்துல மட்டும்தான் வரும். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு சப்தத்தை கொண்டோ, வலியினுடைய சப்தமோ, அல்லது வலியின் தாங்காம கண்ணீரோ, இதை கொண்டு அவனுக்கு வலிக்குது என்பதை அவன் வெளிப்படுத்துவான். வெளியே உள்ளவங்க அவனை உணரலாம் வலி இருக்கிறது என்பதாக. ஆனால் சக்கராத்துல் மௌத் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மௌத்த ரூஹ உடல்ல இருந்து எடுக்கும் பொழுது முழு உறுப்புகளுக்கும் வேதனை வரும். முழு உறுப்புகளுக்கும் வேதனை வரும். அந்த வேதனையை சொல்ல முடியாம கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது, வலிக்குது என்று சொல்வதற்கு நாவும் வேலை செய்யாது. அந்த அளவுக்கு வேதனை ஏற்படும். அந்த அளவுக்கு. ஏனால் வேதனை மிகைத்து விட்டாலும் சில நாவு, கை, கால் உறுப்புகள் வேலை செய்யாது. சில நேரங்களில் அதுக்கு உதாரணமாக சொல்லப்படுது, எப்படி ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட சுகம் வந்தால், அதாவது போதை ஏறிவிட்டால் அவருடைய கைகள் கால்கள் வேலை செய்யாம மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்கான் இல்லையா, காலை வரைக்கும், எப்படி அது போல வேதனையுமே அப்படிதான். அந்த அளவுக்கு வேதனை ஏற்படும் சக்கராத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரூஹை எடுத்துக்கூடிய அந்த நேரம் யோசிச்சு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வேதனை அப்படின்னு சொன்னா. நம்மளுடைய நாவு, நம்முடைய கைகள் வலிக்குது என்று சொல்றதுக்கோ எதுவுமே வேலை செய்யாத அளவிற்கு நமக்கு வேதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு எப்படி மௌத்து வரும் அப்படின்னு சொன்னா, வியர்வையிலிருந்து, நெற்றியினுடைய வியர்வை இருக்கு இல்லையா, அந்த வியர்வை கீழே எப்படி சொட்டுவது லேசா விழுதோ அது மாதிரி விழும்.
பாவம் செஞ்சவங்களுடைய ரூஹை எப்படி எடுக்கப்படும், அநியாயக்காரர்களுடைய ரூஹை எப்படி எடுக்கப்படும், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ரூஹை எப்படி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தசிலுகமா தசிலு நஃப்சுல் ஹிமார், ஒரு ஆட்டையோ கழுதையோ அறுக்கும் பொழுது எப்படி துடிக்கும் அந்த மாதிரி அவருடைய உடல் துடிக்கும், அவ்வளவு வேதனை ஏற்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சக்கராத்துல் மௌத், இந்த மரண வேளையில் ரூஹை எடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த கஷ்டம், இந்த துன்பம் யாரையும் விட்டு வைக்காது, யாரையும் விட்டு வைக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண வேளையில நான் அவங்கள பார்த்தேன். அவங்களுக்கு வந்த அந்த சக்கராத்துல் மௌத் என்ற அந்த வேதனை, அந்த நிலைமை நபிக்கே அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா, அப்ப சக்கராத்துல் மௌத்தினுடைய அந்த நிலைமை யாருக்கும் வராம இருக்காது, எல்லோருக்கும் வரும் போல என்பதாக நான் உறுதி கொண்டேன் என்பதா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. எல்லா நபிமார்களும் சக்கராத்துல் மௌத்தினுடைய பயத்தை பயந்து கொண்டே இருப்பாங்க. எல்லா இறைநேசர்களும் எல்லா சித்தீகீன்களும் பயந்துகிட்டே இருப்பாங்க. முத்தகீன்கள் எல்லாம் அதிகமாக துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செய்வாங்க, மௌத்துடைய நேரத்துல பரக்கத்து கொடு, மௌத்துக்கு பின்னால பரக்கத்து கொடு. மௌத்துக்கு பின்னால என்பது நம்ம சிந்தித்து பார்த்தா ஆக நெடுதூரம். கபருடைய நிலைமை, மஹ்ஷருடைய நிலைமை, கேள்வி கணக்கு, சிராத்துல் முஸ்தகீமை கடக்கணும், சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போறதா, சொர்க்கத்துக்கு போயிட்டா மிகப்பெரிய நீண்ட நாட்கள், நரகத்துக்கு போயிட்டா அது தண்டனை. எவ்வளவு பெரிய தூரமான ஒரு பயணத்திற்கு ரசூலுல்லாஹ் பரக்கத்து கேட்டாங்க. ஆனா ஃபில் மௌத்தி மௌத்திலே நீ பரக்கத்தை கொடுன்னா, மௌத்துடைய நேரம் எவ்வளோ? ஒரு மனிதனுக்கு மௌத்து வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? சிறிது நேரம் தான். அந்த சிறிது நேரத்துக்கும் பரக்கத்தை கொடுன்னு சொன்னா, அந்த சிறிது நேரம் எவ்வளவு பெரிய வேதனைக்குரியதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமையும் என்பதை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண வேளையில இருக்கும் பொழுது ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க. சொல்லிட்டு இரு கைகளை அதுல நுழைத்து தன் முகத்துல தடவிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி, இன்னல் லில் மௌத்தி சக்கராத்துன், எல்லா மௌத்தாளிகளுக்கும் கண்டிப்பாக அந்த வேதனை இருக்குது, உயிரை ரூஹ போகக்கூடிய ரூஹை எடுக்கக்கூடிய வேதனை இருக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, சும்மா நசப எதைஹி, ரெண்டு கையை மேல தூக்கி துஆ செய்தாங்களாம், ஃபிர் ரஃபீக்கல் ஆலா, ஃபிர் ரஃபீக்கல் ஆலா என்பதாக. ரஃபீக்கல் ஆலான்னா, யா அல்லாஹ் என்ன நபிமார்களுடன் நீ சேர்ப்பாயாக, சித்திகீன்களுடைய சேர்ப்பாயாக, சுஹதாக்களுடன் சாலிஹீன்களுடைய சேர்ப்பாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவராக மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டாரு, சொர்க்கத்துல நுழைந்து விட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனி இஸ்ராயலுடைய சம்பவங்கள் சரித்திரங்கள் ஏராளமான. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஆரம்பிச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் பனி இஸ்ராயலுடைய வரலாறு. முழு இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தையும் உலகத்தையும் ஆண்டவர்கள் பனி இஸ்ராயல்கள். 3 வேதங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா சரித்திரங்களும் அவங்களுக்குரியது. ஆனாலும் அல்லாஹ்வை ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, தஹத்தீது அன் பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயல்களை பத்தி நீங்க செய்தியை மக்களுக்கு சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல அதிகமான ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒரு வழியா போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கபரை பார்க்கறாங்க. பனி இஸ்ராயல் கூட்டத்துல கபரை பார்க்கறாங்க. அவங்க நல்லவங்க, சாலிஹானவங்க. அதுல இருக்கவங்க பேசிக்கிறாங்களா, நம்ம 2 ரக்கை தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்டா இந்த கபூர்ல இருக்கவங்கள அல்லாஹ் எழுப்பி இந்த கபூர்ல என்ன நடக்குது என்ற செய்தியை
நமக்கு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாங்க. மஷ்வரா நடக்குது. அதே போல 2 ரக்காத் எழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்டா கபூர்ல இருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறாராம். எழுந்திருச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன வேணும், கபூர் நிலைமைகள் என்னப்பா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சான். அப்ப அவர் சொன்னாரு, நானே மௌத்தா போய் 70 ஆண்டுகள் ஆச்சு. 50 ஆண்டுகளாக நான் தொழுகையாளியா இருந்தேன். ஆனா இதுவரை என்னுடைய மரணத்துக்கு நிலையில் ஏற்பட்டு சில வேதனை ரூஹை எடுக்கும் பொழுது அந்த வேதனை எனக்கு இன்னும் போல அப்படின்னு சொல்லி ஆள் மறைஞ்சிட்டார். அவங்க சொல்றாங்களாம், அந்த பனி இஸ்ராயீலர்கள் துவா செஞ்சாங்களே, அவங்க சொன்னாங்களாம் அவருடைய நெற்றியில தொழுகையினுடைய அடையாளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப கண்ணித்திருக்கிறீர்களே, நம்மளுடைய மேல் எண்ணம் மிக தவறானது. மேல் எண்ணம் என்னன்னா, நம்ம தொழுதுட்டோம், நம்ம ஜக்காத் கொடுத்துட்டோம், நல்ல அமல்கள்லாம் செஞ்சிட்டோம், நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படின்னு மேல எண்ணம் வைக்கக்கூடாது. ஒரு முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகனுடைய அடையாளம் என்னன்னா, சும்மா மக்களுக்காக வேண்டி தொழுது, ஒரு தேவைக்காக வேண்டி தொழுகிறது, தேவைக்காக வேண்டி இபாதத் செய்யறது. அவர் அடையாளம் என்னன்னா, நான் தொழுதுட்டேன், நான் நல்லவன், நான் அந்த அமலம் செஞ்சுட்டேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறான் இல்லையா, அவன் நயவஞ்சகன். ஏன்னா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சக்கராத்துல் மௌத்துக்கு பயந்தாங்க. அவங்களே அல்லாஹ்விடத்துல தினமும் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள் என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம தொழுகையாளியாக இருந்தாலும் ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து பார்த்து பேசுற விஷயத்துல, நடக்கிற விஷயத்துல எல்லாத்தையும் கவனித்து ஹராம் ஹலாலை பேணி நம்ம வாழணும். அப்பொழுதுதான் நம்ம சக்கராத்துல் மௌத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த சம்பவத்தை மிகவும் கவனமாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு இந்த மலக்கு இருக்காங்க இல்லையா, மலக்குல் மௌத்து ரூஹை எடுக்கிற மலக்கு இருக்காங்க இல்லையா, மலக்குல் மௌத்து, அவங்க மிக கடினமான மலக்கு. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா உள்ளத்தில் பயம் ஏற்படணும். அதுக்காக சொல்ல வரேன், அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிறாங்க இல்லையா மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள் இந்த மலக்குல் மௌத்து கிட்ட நெருங்கினா கரைந்து போயிடுவாங்களாம். அவ்வளவு கடினமானவங்க. அவருடைய கைகளும் கால்களும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உண்டானதாக பெரிய உருவமாக இருப்பான். பூமி ஒரு மனிதனுக்கு காலுக்கு கீழே ஒரு முட்டை இருந்தால் எவ்வளவு சிறிதாக இருக்குமோ, அந்த சக்கராத்துல் மௌத் அவங்களுடைய அந்த மலக்கினுடைய காலுக்கு கீழே பூமி அவ்வளவு சிறியதாக இருக்கும். என்னால் நம்ம சிந்தித்து பார்க்கணும். மரண நேரத்துல முக்மீனை தவிர பாவிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்காத மறுப்பாளர்கள், இவங்களை அந்த சக்கராத்துல் மௌத்தினுடைய நேரத்துல ஒரு மலக்க பார்த்தாங்கன்னா எப்படி பயப்படுவாங்கன்னா, கீறி கிழிக்கக்கூடிய அந்த சிங்கம் இருக்குல்ல, திடீர்னு பக்கத்துல வந்து நின்றா எப்படி பயப்படுவான், அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படும். நம்ம அமலை சரி செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு மரண நேரத்துல ரூஹை எடுக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் ரூஹை எடுக்கிறான் இல்லையா, அந்த வேதனை எல்லா உறுப்புகளுக்கும் பரவும். முடிக்கு கூட வேதனை ஏற்படும். நம்ம அமல் சரியில்லைன்னா, நம்மளுடைய அமல் சரியில்லைன்னா, முஃமினுடைய ரூஹ் தான் அந்த வேர்வை சொட்டுவதை போல ஆகுது இல்லையா. முஃமினுடைய ரூஹ், நம்ம முஃமினாக இருந்தோம்னா இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கலாம். ஒரே பாவங்களை செய்து கொண்டு, இன்னும் சில நேரங்கள் இப்படி ஒரு பழக்கம், பாவங்களை செய்யறது தொழுவுறது பாவங்களை செய்யறது, ஒரு தீர்வே இல்லை, இப்படியே வாழ்க்கையை ஓடுறது. அவர்களுக்கு அந்த நிலைதான். ஏன்னா அவங்களும் தொழுவாளியா இருந்தவங்களுக்கு அந்த மரணத்தினுடைய வேதனை இன்னும் போல என்பதாக நமக்கு வரலாறு சொன்னோம் இல்லையா. முழு உடல்களுக்கும் அந்த வேதனை பரவுமா. அதனால ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முடி இருக்கு இல்லையா, அந்த சக்கராத்துல் மௌத்தினுடைய முடிக்கு ஏற்பட்ட வேதனை ஒரு மலைக்கு கொடுத்தா அந்த மலை எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாக ஆயிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்றால் நம்ம அந்த நிலைமை எவ்வளவு கடினமானது, மோசமானது என்பதை நம்ம விளங்கணும். நடித்திருக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே,
நம்ம நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால்தான் மரணத்துடைய நேரத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாயை நமக்கு கொடுப்போம். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நம்ம யார் தயாரா இருக்கிறோம்? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கா? யாருக்காவது கேட்டா சொல்ல முடியாது. மரணத்தை சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்? தௌபாவுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தௌபாவுக்கு அந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன், அல்ல என்ன மன்னிப்பானா தெரியல, இந்த நிலைதான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு மிக பிரியமுடையவராக இருக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அவங்களை சந்திப்பதற்கு பிரியமாக இருக்கிறான். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யாரு பயப்படுறாங்களோ அல்லாஹ்வும் அவங்களை சந்திப்பதற்கு வெறுக்கிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இறைநேசர்கள் மட்டும்தான் எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் அவர்களுக்கு இருக்காது. அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சக்கராத்துல் மௌத்திலிருந்து நம்ம பாதுகாப்பதற்காக வேண்டி இப்பொழுதே நம்மளுடைய நல்ல அமல்களை நாம் சரி செய்து கொள்ளணும். ஒரு அறிவாளி யாரு அப்படின்னு சொன்னா மரணத்திற்காக வேண்டி தயாராகும். அறிவாளி யாரு? நம்ம சொல்லிக்கிறோம்ல, அவங்க அறிவாளி, இவங்க அறிவாளி, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அதை வாங்கிட்டேன், கின்னஸ் ரெக்கார்ட்லாம் நான் அதெல்லாம் அறிவாளி இல்லை. ஒரு அறிவாளி மரணத்துக்கு தயாராக ஆகணும். கியாமத் நாள்ல அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவன் தயாராக ஆகணும். இவர்தான் அறிவாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் துன்யாவுடைய வேதனைகளை பொறுமையா இருக்கணும். துன்யாவுடைய வேதனையில பொறுமையா இருந்தாரு அப்படின்னு சொன்னா மரணத்தினுடைய வேதனை அவருக்கு லேசாகும். துன்யாவுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும், தோல்விகள் வரும். வியாபாரத்துல பொறுமையா இருந்து அதை நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டு ஹராம்ல போகாம, வட்டி வாங்காம, யாரையும் மோசடி செய்யாம, ஏமாத்தாம இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னா சக்கராத்துல் மௌத்துடைய ஷித்தத்துல் மௌத்து நமக்கு லேசாகும். ஷித்தத்துல் மௌத்து இருக்கு இல்லையா, கியாமத்து நாள்ல கிடைக்கக்கூடிய வேதனையை விட மௌத்துடைய நேரத்துல கிடைக்கிற அந்த சிறிது நேர வேதனை இருக்கு இல்லையா, அது பெருசா ரசூலுல்லாஹ் சொல்றான். எதை விட பெருசு? ஷித்தத்துல் மௌத்தி மின் அஸாபில் ஆகிரா. ஆகிரத்துல அல்லாஹ் நரகத்துல வேதனை கொடுப்பதை விட மௌத்துடைய வேதனை, மௌத்துடைய நேரத்துல நமக்கு அந்த ரூஹ இருக்கக்கூடிய வேதனை மிக கடினமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம சக்கராத்துல் மௌத்துடைய வேதனையிலிருந்து நம்ம விலகணும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்பொழுதிலிருந்தே நல்ல அமல்களை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, இல்மினுடைய அதிசயம் என்ன? எந்த இல்மு அதிசயமானது, எந்த இல்மு உயர்ந்தது, கண்ணியமானது என்ற அர்த்தத்துல கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ இல்மின் தலைமைத்துவம் வாய்ந்த விஷயத்தை நீ என்னைக்காவது செஞ்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். இல்மு மார்க்க கல்வியில மிக சிறந்த இல்மு எது, தலைமைத்துவம் வாய்ந்த இல்மு எது எதுன்னு கேட்கும் பொழுது நீ அந்த அமலை ஏதாவது செஞ்சிருக்கிறியா, படிச்சிருக்கியான்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹிட்ட அந்த சஹாபி கேட்டாங்களா, அப்படின்னா என்ன யார் ரசூலுல்லாஹ்? அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நீ அல்லாஹ்வை அறியணும், அந்த இல்மு மிக சிறந்தது. அதற்கு பிறகு சக்கராத்துல் மௌத்துக்கும் மரணத்துக்கு பிறகு தயாராகக்கூடிய இல்முகளை கற்றுக்கொண்டு நீ வாழ்வதுதான் இல்மில் மிக சிறந்தது, இல்மில மிக சிறந்தது என்று சொல்லிட்டு, யார சொல்லலாம் நான் அது எப்படி தெரிஞ்சுப்பேன்? நான் மரணத்துக்கு ரெடி ஆகணும் இல்லையா, அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? சக்கராத்துல் மௌத்துக்கு நான் ரெடியாகி அதிலிருந்து அந்த வேதனத்திலிருந்து நான் பாதுகாக்கப்படணும் இல்லையா, அதை நான் எப்படி தெரிந்து கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய நெஞ்சில கை வைத்து நீ நியத்து வைத்துக்க, நான் இப்படி வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதையெல்லாம் விரும்புகிறியோ அது உன்னுடைய சகோதரனுக்கு கொடு. நீ உனக்கு எதையெல்லாம் விரும்புறியோ அது உன்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு நீ விரும்பு.
நீ எதையெல்லாம் உனக்கு வெறுக்கிறியோ நீ இஸ்லாமியுடைய சகோதரனுக்கு அதை வெறுத்துக்கொள். அதாவது நீ உன் பொருளை அபகரிக்க விரும்ப மாட்ட, அதே மாதிரி யார் பொருளை நீ அபகரிக்காத, அதான் அதனுடைய விளக்கம். நீ உன்னை புறம் பேச, யாரும் உன்னை பத்தி புறம் பேச நீ விரும்ப மாட்ட, அதே மாதிரி எந்த யாரையும் பத்தி நீ புறம் பேசாத. நீ உன்னை பத்தி இழிவாக பேசுவதற்கு நீ வெறுப்ப, அதே மாதிரி மற்றவனையும் இழிவாக பேசுவதற்கு நீ வெறுத்துக்கொள். இதே போல நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு எதையெல்லாம் நம்ம விரும்புவோமோ நம்ம சகோதரர்களுக்கும் அதை விரும்பணும். சகோதரர் அப்படின்னா முக்கியமாக கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. அடுத்த இரண்டாவது வகையை எடுத்துக்கொள்ளனா மற்ற இஸ்லாமிய எல்லா சகோதரர்களும் என்ற அர்த்தத்தில் இது நடக்கும் என்பதை நம்ம விளங்கிக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். சக்கராத்துல் மௌத்திலிருந்து நம்ம விலகணும், கபருடைய வேதனையிலிருந்து நம்ம விலகணும், கியாமத் நாளுடைய தண்டையிலிருந்து நம்ம விலகணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். இந்த நிலை எல்லோருக்கும் வந்து விட்டா நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழி கொடுக்கணும்னு நாடுறானோ அவனை உள்ளத்தை திறந்து வைக்கிறான். அப்படின்னா என்ன? உள்ளத்தை திறந்து வைக்கிறான்னா எல்லா இல்முகளையும் கற்றுக்கொள்ளும். அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ் என்றால் என்ன, குர்ஆன்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸுகள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எதெல்லாம் ஹராம் எதெல்லாம் ஹலால் என்ற விஷயங்களை எல்லா விஷயங்களையும் அந்த மனிதன் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் திறந்து வைக்கிறானோ அவர்தான் நேர்வழி பெற்றவர். ஒமை இருது ஐயோ வில்லஹு எஜால் சதுரஹு லையக்கன் ஹரஜா. யாருக்கு அல்லாஹ் வலிக்கெடுக்க நாடி விட்டானோ அவருடைய உள்ளத்துல மார்க்கம் சம்பந்தமான எந்த செய்திகளும் இருக்காது. ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சு வைத்துக் கொள்ளலாம். மார்க்கம் சம்பந்தமான அல்லாஹ் சம்பந்தமான அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, எது நல்லது எது கிட்டது எதுவுமே இருக்காது. சும்மா அப்துல் ரஹீம் பேரை வைத்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஆயத்து முக்கியமாக இல்மை வலியுறுத்தி சொல்லப்படுது. உள்ளத்துல யாருக்கு இல்மை இருக்கிறதோ அந்த உள்ளம் ஒளி உடையதாக இருக்கும். யாருடைய உள்ளத்துல இல்ம் அல்லாஹ் சம்பந்தமான மார்க்கம் சம்பந்தமான எந்த விஷயமும் இல்லையோ அந்த உள்ளம் மரணம் அடைந்ததற்கு சமம், பாழடைந்த வீட்டுக்கு சமம். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா தஹல நூருல் இஸ்லாம் அல் கல்ப. ஒரு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இஸ்லாம் என்ற ஒளி நுழைனா அப்படின்னு சொன்னா இன்ஃபஸஹ வன்ஷரஹ. அதாவது அந்த மனிதனுடைய உள்ள விசாலமா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுக்கறதுல இருந்து, சதக்கா செய்யறதுல இருந்து, மன்னிக்கிறதுல இருந்து, மற்றவர்கள் மேல இறக்கப்படுறதுல இருந்து அவருடைய உள்ளம் விசாலமா இருக்கணும் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்களா, இது எப்படி யார சொல்றாங்க அறிந்து கொள்வது என்று கேட்க ரசூலுல்லாஹ் 3 தன்மைகள் சொல்றாங்க. மரணத்துடைய நேரத்துல உனக்கு வேதனை ஏற்படும் இல்லையா, அதை பயந்து உன்னுடைய அமலை சரி செய்து கொள். மௌத்துக்கு பிறகு கபூர்ல வேதனை இருக்குது இல்லையா, கபூர்ல நியாமத்துகளும் இருக்குது இல்லையா, அதை உள்ளத்துல நினைத்து கொண்டு உன்னுடைய அமல்களை சரி செய்து கொள். கியாமத்து நாள்ல மஹ்ஷர்ல எல்லோரும் எழுப்பப்பட்டு அல்லாஹ் கேள்வி கேட்டு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அனுப்புவான் இல்லையா, அதனை நினைத்து உன்னுடைய அமல்களை நீ சரி செய்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இந்த பயம் ஒரு மனிதனுக்கு எல்லா நிலையிலும் இருக்கு. சக்கராத்துல் மௌத் இருக்கு, கபருடைய வேதனை இருக்குது, மஹ்ஷர்ல இருக்குது, மஹ்ஷர்ல கேள்வி கேட்பான் என்ற எண்ணம் என்ற ஈமான் ஒருவருக்கு பலமாக இருந்தா எந்த ஹராமான விஷயமும் கையால நாவால கண்ணால உள்ளத்தால எவனும் செய்யாத பொழுது அவன் சிறந்த வாழ்க்கை உலகத்துல வாழ்ந்துட்டான். யார் சிறந்த வாழ்க்கை உலகத்துல வாழ்ந்துட்டாங்களோ கபூர்லயும் சரி, சக்கராத்துல் மௌத்திலையும் சரி, கியாமத் நாள்லையும் சரி அவருக்கு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சொல்லப்படுது, மனிதர்ல சிறந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பணம் சம்பாதிக்கிறவங்க, வாகனங்கள் நல்ல நல்ல வாகனம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, பதவியில இருக்கிறவங்க, பெரிய பெரிய வீடு கட்டுறவங்க, இவங்கெல்லாம் சிறந்தவங்கள் அல்ல.
மனிதன்ல சிறந்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் இபாதத் செய்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி இபாதத் செய்வான். எதுக்காக பள்ளிக்கு வரும் நிறைய நபர்களுக்கு தெரியல. பள்ளிக்கு எதுக்காக வரும் நிறைய நபர்களுக்கு தெரியல. பள்ளிக்கு வந்து முழு நன்மைகள் அடைஞ்சிட்டுமா, அல்லாஹுக்காக வந்த முழு இபாதத் செஞ்சிட்டனா, இருந்த நேரமெல்லாம் இபாதத்துல கழிச்சனான்னு கேட்டா இல்ல. நல்லா யோசிச்சு பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்த 1 மணி நேரத்துல அல்லாஹுடைய சிந்தனை எவ்வளவு நேரம் நம்ம உள்ளத்துல இருந்துச்சு. இப்ப யாருக்காக வந்தோம்? ரமலான் மாசத்துல பள்ளிக்கு போலன்னா மனம் உறுத்தம். அவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, வீட்டுல அம்மா போக சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு கேட்பான், நேற்று ஏண்டா வரல அப்படின்னு கேட்பான். அதுக்காக வேண்டி சில பேர் வரும். வந்துட்ட பிறகு இங்க சோம்பேறி ஆயிடும். அதுக்காக வேண்டி சில பேர் இருக்கிறோம். ஏன் தப்கீர் கட்டணும், எந்த நிலையில இந்த தொழுகையை முடிச்சோம் அப்படின்ட்டு நம்மள உள்ளத்துல நம்மளே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிலைமை நமக்கு தெரியும். அறிவாளி யாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால தன்னை தானே கேள்வி கேட்டுப்பான. அல்லாஹ் தன்னை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கேள்வி கேட்டுப்பான். இன்னைக்கு நான் என்ன அமல் செஞ்சேன், தொழுகைக்கு போனேன், பள்ளிக்கு போனேன், நம்ம சரியான முறையில நான் அமல் செஞ்சனா என்று அல்லாஹ் நான் தன்னைத்தானே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அடுத்து மனிதர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் செய்தா அவன் வெளிப்படையா செய்வான். மனிதர்களுக்கு பிரயோஜனம் செய்தா அவன் அந்த பிரயோஜனங்களை அந்த உதவிகளை வெளிப்படையாக செய்வான். அவன் தான் சிறந்த மனிதன். ஒரு மனிதன் சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது. நல்லவர், அவரை நம்பிட்டேன், அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட மஷூராக்கு போனேன், அவர்கிட்ட உதவிக்கு போனேன், அவர் அவருடைய கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், அவர் வாக்கு கொடுத்துட்டாரு நிறைவேற்றுவாரு என்று நம்மளை பார்த்து எல்லோரும் தீங்கிலிருந்து பயப்படணும். தீங்கிலிருந்து நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம சிறந்தவங்க. அடுத்து 4வதாக சொல்லப்படுது, மனிதருடைய கையிலிருந்து நிராசை பெறணும். மனிதனுடைய கையை எதிர்பார்க்க கூடாது. எப்பொழுதும் அல்லாஹுடைய கையை எதிர்பார்க்கணும். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நாடுவான். மனிதர்கள் எதிர்பார்க்க கூடாது. கஷ்டமா உடனே பணக்கார ஞாபகத்துக்கு வரக்கூடாது. நமக்கு பிரச்சனையா உடனே அடியாள் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே வக்கீல் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அடியாளுகள் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அல்லாஹ் ஞாபகத்துக்கு வரணும். அவன் தான் சிறந்தவன். 5வதாக சொல்லப்படுது, மவுத்துக்கு தயாராகுவான். மவுத்துக்கு தயாராகுவான், அவன் தான் சிறந்தவன். நம்ம எத்தனை நபர்கள் மவுத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தா அந்த வேலையே இன்னும் ஆரம்பிக்கல. அப்படிதான் சொல்லணும். அந்த வேலையே ஆரம்பிக்கல. எப்ப வரும் எப்ப முடியும் சொல்ல முடியாது. ஊர்ல நம்ம மாவட்டத்துல போயிட்டு ஒரு 10 மவுத்துகள் நடந்திருக்கலாம். இந்த யாரா இருந்தாலும் போய் அவங்கள விசாரிச்சோம்னு சொன்னா அதுல பாதி மவுத்து திடீர் மவுத்து. நம்மளை பார்த்து ஒரு முக்மீனை பார்த்து உனக்கு திடீர் மவுத்து வந்தா நீ ஏத்துப்பியான்னு கேட்டா ஒரு முக்மீன், ஒரு ஈமான் கொண்டவங்க யார் மவுத்துக்கு தயாரானாங்களோ, சக்கராத்து மவுத்துக்கு யார் தயாராகிட்டாங்களோ, யார் கியாமத் நாளுக்கு தயாராகிட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு முக்மீனை பார்த்து உனக்கு திடீர் மவுத்து வந்தா நீ ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டா ஏத்துப்பேன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நிலையில இருக்கிறோமா? யோசிச்சுப்பா. அதுக்குள்ள ஒரு சிந்தனை போயிடும். அதுக்கு இன்னும் தோபா செய்யல, இதுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்கல, அந்த கடனை இன்னும் கொடுக்கல, அன்னைக்கு திட்டேன் இன்னும் வாபஸ் வாங்கவே இல்லை, அவங்க என் மேல கோவமா இருக்காங்க, அந்த பொருளை கை வச்சுட்டேன், இந்த பொருளை கை வச்சுட்டேன், இந்த கடமை இன்னும் நிறைவேற்றல, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். பதில் சொல்றதுக்குள்ள அந்த நிலைமையில நான் இல்லை, நம்ம இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றணும். மரணத்துக்கு யார் தயாராகிறாங்களோ, சக்ராத்துல் மௌத்துக்கு யார் தயாராகிறாங்களோ, ஷித்தத்துல் மௌத்தை பயந்து தன்னுடைய அமல்களை யார் சரி செய்து கொள்கிறார்களோ அவங்க தான் சிறந்தவங்க என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட யா ரசூலுல்லாஹ், முஃமின்கள் சிறந்தவங்க தான், ஆனா முஃமின்களிலேயே சிறந்தவங்க யாரு அப்படி என்று கேட்கப்பட்டுச்சு. அறிவாளி. அந்த அறிவாளினா யாரு? முஃமின்கள்ல முஃமினாக இருந்துகிட்டு அறிவாளியா இருப்பாங்க. முஃமினாக இருந்துகிட்டு அறிவாளியாக இருக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம சிறந்தவர்கள், சிறந்த ஒரு படைப்பு. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மக்கள் நம்ம கண்ணியமா படிச்சிருக்கிறோம்.
வலக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான உருவத்துல படைச்சிருக்கிறன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அழகான படைப்பதற்கு முன் உதாரணமே எடுத்துக்காட்டு பகுத்தறிவு. அறிவு தான், அறிவு முக்கியம். அறிவு எல்லா நேரங்களிலும் சிறந்த முறையில நம்ம செயல்படுத்தணும். சும்மா கஃப்லத்திலேயே நம்ம போயிடும். கஃப்லத்துன்னு சொன்னா ஏதோ வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தொழுதோம், ஏதோ பண்ணோம், எதுக்காகவும் சதக்கா கொடுத்தோம், ஏதோ எப்படியோ திக்ரு செஞ்சோம், எப்படி செஞ்சோம், சும்மா மணியை உருட்டணும், இப்படி இருக்கக்கூடாது. 10-11 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னா சரியா சொன்னா என் நாவல் உச்சரிப்பு வந்ததா, ஒரு வார்த்தையை சொல்லி இது இந்த மாதிரி சிந்தித்து வாழும் பொழுதுதான் நம்ம மனிதன் சிறந்த மனிதனாக ஆக முடியும். அதனால சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முஃமின்கள் சிறந்தவங்க தான், முஃமின்கள்ல யாரு சிறந்தவங்க என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. அறிவாளினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அக்ஸருஹும் லில் மௌத்தி ஸிக்ரா வ அஹ்ஸனுஹும் லஹு இஸ்திஅதாதா, அதிகமா அவர்களுக்கு மௌத்துடைய சிந்தனை இருக்கும், அந்த மௌத்துக்காக தயாராகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் முஃமின்ல சிறந்தவங்க, முஃமின்ல சிறந்தவங்க அறிவாளியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட முஃமின்களாக அறிவாளியாக நம்ம அல்லாஹ் ஆக்குவானாக. மரணத்தினுடைய அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய பார்வையும் கைகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்குவானாக. சக்கராத்துல் மௌத் என்ற வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வேர்வை சிந்துவதை போன்று அந்த ஒரு துளி எப்படி சிந்துகிறதோ அது போன்ற ரூஹை அல்லாஹ் எடுப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.